உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் இதெல்லாம் நம்ம கண்டுக்காம போகணும், கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்காம அதை ஒரு வெஞ்சன்ஸாக நினச்சி அந்த லட்சுமிகாந்தனை முடிச்சு விடணும்னு நினச்சது அவருடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பாக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சு கீழே விழுந்த கதை தான் தியாகராஜ பகதூரோட கதை. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, என்எஸ் கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் டிஎம் மருதவனுடைய கணவர். அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நிறைய படங்கள் நல்லா ஓட ஆரம்பிக்குது. பணம், மருமகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி, இப்படி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படங்கள். அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய காமெடியனாகவே மாறுறாரு. ஸோ அவர் ஒரு பெரிய வாழ்க்கையோடு தான் இருந்தார். நான் பச்சி ராஜா ஸ்டுடியோஸ் சொன்னேன்ல, ஸ்ரீராமுலு நாயுடு, அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லான தயாரிப்பாளர், இயக்குனராக இருந்தார். ஆனால் இந்த 3 பேரில் ஒன்றுமே இல்லாமல் வீணாக போய் நடுத்தருக்கு கடைசியில் தியாகராஜ பகதூருக்கு இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு குடிக்க ஆரம்பிக்கிறார். குடித்து கண் பார்வை இழந்துடுறாரு. அவர் அனாதையாக யாரும் ஆதரவற்ற ஒரு நடிகராக போய் உச்சத்தில் இருந்தவர். அதான் ரொம்ப முக்கியம். கடைசி காலத்தில் ஆதரவற்ற ஒரு நடிகராக போனது தியாகராஜ பகதூர் தான். மற்ற 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க.